எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் மார்னிங் அண்ட் ஒரு இனிய காலை வணக்கம். என்ன எல்லாரும் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒர்க்குக்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்களா? வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கார் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை பஸ்ஸில் போறீங்களா? ஆர் மெட்ரோவில் போறீங்களா? சரி, எதுலையாவது ஒன்றில் போக போறீங்க, ஓகேயா? ஆனால் இந்த மார்னிங் டைமில் உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் உங்களுடைய இன்னைக்குள்ள டேவை பாசிட்டிவாக நான் மாற்ற போகிறேன். ஸோ ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். நேற்று ஒரு ஈவினிங் வீடியோவில் நான் சொன்னல கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன்ட்டு, இன்னைக்கும் அதே ஸ்பீடில் தான் பேசுவேன். ஏன்னா காலையில் டைம் இல்லையா, உங்களுக்கு டைம் இருக்காது. நான் அவர் சொல்ல வர விஷயத்த கிறிஸ்பாக சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கணும், அப்போ தான் நீங்கள் கவனிப்பீங்க. நம்ம ஏன் அலாரம் காலையில் வச்ச உடனே அப்பாடா இன்னைக்கு ஒரு புது நாள் அப்படின்னு ஏன் சந்தோஷமாக எழும்பாம, ஐயோ இன்னைக்கு மறுபடியும் அந்த மேனேஜரை பார்க்கணுமா, ஐயோ இன்னைக்கு இந்த கமிட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணுமே, இந்த சொசைட்டிக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு ஒரு பயத்தோடு எழும்புறோம் இல்லையா? நம்ம லைஃப்பை வாழ்றதை விட மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கவலையிலே பாதி நாள் நம்ம ஓட்டிடும். நான் சொல்ல கரெக்ட் தானே? சரி, பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வாங்கிட்டானா, ஐயோ நமக்கு பிபி ஏறுது. கூட வேலை செய்கிறவன் அவனுக்கு ப்ரமோஷன் வந்தா, நான் இங்கே எத்தனை வருஷமா இந்த சேரை தேய்ச்சிட்டு இருக்கேன், எனக்கு நடக்கலையே அப்படின்னு தலைவலிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம கண்ணால உலகத்தை பார்க்கல, சொசைட்டியோட லென்ஸால தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். சரி, இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றேன், கேட்குறீங்களா? இது விட ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரம், அப்புறம் ஒரு காய்கறி கடைக்காரர். ஒரு ஊர்ல ஒரு சுட்டி பையன் தான். அவன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா என்னோட லைஃபோட வேல்யூ என்ன, அதாவது மதிப்பு என்னப்பான்னு இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டான். அதாவது இந்த உலகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு தத்துவமான கேள்வியை இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட. நம்ம கிட்ட வீட்டில் கூட சில குழந்தைகள் அப்படி இருப்பாங்களே, திடீர்னு நம்ம யோசிக்காத கொஸ்டின்லாம் கேட்டு நம்மளே சில சமயம் யோசிச்சு திகைச்சு போயிடும் தானே. அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் அவங்க அப்பா கிட்ட கேட்டேன். பட் அவங்க அப்பா நம்மளை மாதிரி இல்லை, நல்ல புத்திசாலியான மனுஷன். அவர் நேராக உள்ள போயிட்டு ஒரு பளபளப்பா இருக்கிற ஒரு அழகான ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு, மகனே இந்த கல்லோட மதிப்பு என்னன்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னா இதை எடுத்துக்கிட்டு போய் நேரா மார்க்கெட்டுக்கு போ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ யாருக்கிட்டையும் இதை நீ விற்கக்கூடாது. யாராவது உங்ககிட்ட விலை கேட்டா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாம உன்னோட 2 விரலை மட்டும் காட்டணும் அப்படின்னு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டார். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு நேரா காய்கறி மார்க்கெட்டுக்கு போனான். அங்க ஒரு பாட்டி அந்த காய்கறி வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த கல்லு காமிச்சா. பாட்டிக்கு பிடிச்சி போச்சு. வாவ், என்ன அழகா இருக்கு தம்பி, இந்த கல்லு பளபளபளன்னு அழகா இருக்கே, என் வீட்டுல உள்ள ஆட்டுக்கட்டி கழுத்துல கட்டலாம், இதோடைய விலை என்னன்னு கேட்டாங்க. உடனே அந்த தம்பி பேசக்கூடாதுல, அப்பா சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால 2 விரலை மட்டும் காமிச்சான். 20 ரூபாயா அப்படி அந்த பாட்டிமா கேட்டு, சரி கொடுனா. உடனே இந்த பையன் அதிர்ச்சியாகி கிடுகிடு நேராக அவங்க அப்பாட்ட போக சொன்னான். அப்பா, இந்த காய்கறி கடை அம்மா அதை 20 ருபீஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா சிரிச்சுட்டே, சரி இப்போ இதை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசியம் இருக்குல்ல, அங்கே போ. அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துருப்பார்ல, அவர்கிட்ட போய் கேளு. ஆனால் நீ ஒன்று மறந்துடக்கூடாது, அப்பவும் நீ வாய் திறந்து பேசக்கூடாது, உன்னுடைய 2 விரல்களை மட்டும்தான் காட்டணும். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்துக்கு போனான். அங்க இருந்து அந்த மனுஷர் அவர் பார்த்துட்டு கல்லை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, தம்பி இது சாதாரண கல் கிடையாது, இது வந்து பழங்காலத்தான ஒரு அபூர்வமான கல், இதை எங்க மியூசியத்துல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இதோட விலை என்ன அப்படின்னா. பையன் பேசாம மறுபடியும் 2 விரலை காமிச்சான். உடனே அந்த மேனேஜர் கேட்டாரு, 20,000 ரூபாயா அப்படின்னாரு. பரவாயில்ல, அதை நான் வாங்கிக்கிறேன், இப்பவே கேஷ் தந்துடுறேன் அப்படி அந்த கல்லை என்கிட்ட கொடுனார். பையனுக்கு தலையே சுத்தி போச்சு. நேராக கிடுகின்னு ஓடி போய் அப்பா சொன்னார், அப்பா அவரு 20,000 சொன்னாருப்பா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொன்னார், சரி இதான் கடைசி நேரம், இந்த கல்லை எடுத்துக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய வைர வியாபாரி கிட்ட போ, அதாவது டைமண்ட் மர்ச்சன்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போன்னு சொன்னாரு. அந்த வைர வியாபாரி கடைக்கிட்ட அவன் போனான். அந்த வைர வியாபாரி இந்த கல்லை பார்த்துட்டு அதை ஒரு லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் அந்த கல்லை ஒத்திக்கிட்டு, தம்பி இந்த கல் இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு ரேர் வைரக்கல், இதை தேடிட்டு நான் எவ்வளோ நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன், உன் கையில எப்படிப்பா அப்படி சாதாரணமாக கிடைச்சிது, இதுக்கு என்ன வேலைன்னு சொல்லுப்பான்னா. இவன் இந்த பையன் என்ன பண்ணா, 2 விரலை காமிச்சான். அந்த வைர வியாபாரி சொன்னாரு, 2 கோடி ரூபாயா, ஓகேப்பா நான் செக் எடுத்து தரேன், அப்பாவை கூட்டிட்டு வரியா எப்படின்னா. பையனுக்கு மூச்சே நின்றுடுச்சு. ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட வந்து விவரத்தை சொன்னான். அப்பா அந்த அந்த அவன் தோல்ல
கையை தட்டிட்டு, இப்ப புரியுதாப்பா உன்னுடைய லைஃபோட வேல்யூ என்னன்னு? நீ 20 ரூபாய் கல்லா இருக்க போறியா இல்ல 2 கோடி ரூபாவோட டைமண்டா இருக்க போறியா அப்படின்னு கேட்டார். நீ எந்த இடத்துல உன்னை வச்சுக்கிற, யாரு கூட நீ இருக்கிற, அப்படி பொறுத்து தான் உன்னோட வேல்யூ இருக்குன்னு சொன்னாரு. இதை வச்சு நம்முடைய ரியல் லைஃபுக்கும் சொசைட்டிக்கும் என்ன சிவா ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்னைக்கு சொசைட்டி என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரம். நம்மளுடைய மதிப்பு யார்கிட்ட போய் கேட்கிறோம்? அந்த காய்கறி மார்க்கெட்ல இருக்கிற அந்த அம்மா கிட்ட. அதாவது நம்மளை பத்தி எதுவுமே தெரியாத, நம்முடைய வேல்யூ பத்தி தெரியாத, நம்மள திறமையை தெரியாத, நம்மளை சும்மா புறம் பேசுற 4 பேர்கிட்ட போயிட்டு நான் பண்றது சரியா, நான் நல்லா இருக்கேனா, நான் ஓகேவா அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கேட்குறோம். அவங்களும் என்ன சொல்றாங்க, அவங்க பட்ஜெட், அதாவது அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஒரு 20 ருபீஸ்க்கெல்லாம் எடை போட்டுட்டே போறாங்க. நாமளும் அதை நினைச்சிட்டு ராத்திரி பூரா தூங்காம அழுதுட்டே இருக்கும். ஏன் உங்க மதிப்பை மற்றவங்க தீர்மானிக்கணும்? நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்க உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கல அந்த இடத்துல, கவலைப்படாதீங்க. நீங்க தப்பான மார்க்கெட்ல இருக்கீங்கன்றது அர்த்தம். வைர வியாபாரியை தேடுங்க. உங்க திறமைக்கான சரியான இடம் எதுவும் முயற்சி பண்ணுங்க. சோசியல் மீடியால 4 பேர் உங்க போட்டோவுக்கு லைக் போடலையா, இல்ல நீங்க சொல்ற விஷயத்த தவறா பேசுறாங்களா, பேட் கமெண்ட் பேசுறாங்களா, காலையிலேயே அதை பார்த்து மூட் அவுட் ஆகாதீங்க. அவங்க சென்ஸ், அவங்களுடைய லென்ஸ் அவ்வளவுதான்றதும் முடிஞ்சிடும். இன்னைக்கு சொசைட்டில ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டா கை தட்டுவாங்க, ஆனா நீங்க அவங்கள விட மேல வளர்ந்தீங்கன்னா காலை வாரி விட்டுருவாங்க. இவ எப்படி இவ்வளவு சீக்கிரமா கார் வாங்கினா, இவளுக்கு எப்படி ஒரு நல்ல வரன் அமைஞ்சது, ஒரு நல்ல வேலை கிடைச்சது, இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு, இப்படிதாங்க சுத்தி இருக்கிற பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம காதுக்குள்ள போயிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா வைரமா இருக்க முடியாது. நம்ம சாதாரண கல்லா தான் இருப்போம். கம்பேரிசன்ன்றது ஒரு ஸ்லோ பாய்சன். உங்களை ஏன் இன்னொருத்தர் கூட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இந்த உலகத்துல உங்க கட்ட விரல் ரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கா? இல்ல. கடவுள் உங்களை யூனிக்கா அழகா படைச்சிருக்கும் பொழுது நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட ஜெராக்ஸ் காப்பியா மாறணும்? அந்த மாதிரி ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சோ இப்போ நான் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் அம்மா மாதிரி சகோதரியா நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே நீங்க வேலைக்கு போய் இப்ப கிளம்ப போறீங்களா, ஏதோ ஒரு வேலையா போறீங்களா, உங்களுடைய 20 ரூபாய் மைண்ட் செட்டை கழட்டி தூரமா வச்சிருங்க. நீங்க எல்லாரும் அன்கட் டைமண்ட். அதாவது இன்னும் நீங்க உங்களை செதுக்கிட்டு இருக்கீங்க. யாரோ 4 பேர் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு உங்களை பத்தி கமெண்ட் பண்ணாலோ, இல்ல காசி பேசினாலோ, இல்ல உங்களுடைய தரத்தை குறைச்சாலோ நீங்க ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. அவங்களுடைய வேல்யூ அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஆபீஸ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது தலையை நிமித்தி ஒரு கெத்தா ஸ்மைலோட போங்க. உங்க முன்னாடி வர அத்தனை கஷ்டங்களையும் சேலஞ்சஸையும் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வைரத்தை விட ஸ்ட்ராங்கா எதிர்கொள்ளுங்க. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். உலகத்துக்கு எல்லாம் நீங்க அதை நிரூபிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மைண்ட்ல ஒன்னும் மட்டும் வச்சுக்கோங்க, யூ ஆர் எ டைமண்ட். டோன்ட் லெட் எனி ஒன் ட்ரீட் யூ லைக் எ ஸ்டோன். புரிஞ்சிருச்சா? டைம் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளா இருக்கணும். இன்னைக்கு அதாவது நீங்க டைமண்டா இருக்கணுமா இல்ல நார்மல் கல்லா இருக்கணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வெறித்தனமான ஒரு மோட்டிவேஷனோட உங்களை நான் மீட் பண்றேன். ஓகேயா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.